இன்றைக்கு ஒரே ஒரு விஷயம் இதைத்தான் நான் சொன்னேன். நான் பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கிறேன். பிரஸ்டிடியூட் அப்படிங்கிற அது வந்து நீங்க பல இடங்களில் பதிவு பண்றீங்க. நம்ம மேடையில் இந்த வார்த்தையை முதல்ல இப்பதான் பதிவு பண்றீங்க. நான் ரொம்ப கடுமையாவே அந்த வார்த்தையை கண்டிக்கிறேன் ஆஸ் ஏ ஜேர்னலிஸ்டா. ஸோ சி ஓகே, இங்க வந்து தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய பிரஸ் வந்து நீங்க வந்து பிரஸ்டிடியூட் என்று சொல்லக்கூடிய ஒரே சி வெயிட் நீங்க இதே பிரஸ் தான் உங்களுக்கு வந்து 2G வெளிக்கொண்டு வருவதற்கு தேவைப்பட்டது. இதே பிரஸ் தான் வந்து அன்றைக்கு வந்து எமர்ஜென்சி எதிர்க்கின்ற பொழுது அவர்களோடு இணைந்து தான் நீங்கள் செயல்பட்டீர்கள். எப்பொழுதெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை நோக்கி ஊடகங்கள் கேள்வியை வீசுகின்றனவோ, அப்சல்யூட்லி சுமன் ராமன் சொன்ன மாதிரி அதில் மிகப்படுத்தப்பட்ட விவகாரங்கள் இருக்கலாம், அதில் ஒரு சார்பு நிலை இருக்கலாம் ஊடகங்களுக்கு, அதெல்லாம் நிச்சயமாக விமர்சனத்துக்குள் வைக்கலாம், அதுல தப்பே இல்ல. பட் அதுக்கான இந்த மாதிரியான சொல்லாடல் இருக்கு இல்லையா, நான் சொல்றது நீங்க இதே வார்த்தையை வைத்துக் கொண்டு ஒரு இங்கிலீஷ் ப்ரோக்ராம்ல பிரமாதமான டிஸ்கஷன், தேர் வாஸ் a very healthy discussion. நான் சொல்றது இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதே வார்த்தையை வைத்துக் கொண்டு ஒரு இங்கிலீஷ் ப்ரோகிராம் இது உண்டா இல்லையா, ரெண்டு பேர் வேணும்ன்றாங்க, ஆமான்றாங்க, ரெண்டு பேர் இல்ல, நீங்க அத வந்து அந்த மாதிரி ஒரு நாட் ஒன்லி பிஜேபி நோக்கியே இது வைக்கல, இல்ல நான் ஆட்சி அதிகாரத்துக்கு ஒரு மீனிங்ஃபுல் டிஸ்கஷன் நீங்க கொண்டு வர கூடாது என்பது என்னுடைய ரிக்வெஸ்ட். இல்ல நீங்க அவ சொல்றதுல ஒரு சார்பற்ற ரிப்போர்ட்டிங் இருந்துச்சுன்னு வெச்சுக்கங்க, அது ஒரு தனிநபருக்கு எதிராகவோ சாதகமாகவோ இருந்தாலோ, ஒரு கட்சிக்கு எதிராகவோ சாதகமாக இருந்தாலோ அது நாட்டுக்கு பெரிய ஆபத்து இல்ல, அது வந்து தவறு. பட் அது நாட்டுக்கு வந்து பாதிக்கப்படாது. நீங்க இப்ப செய்யற ஒரு ரிப்போர்ட்டிங், அதாவது மீடியால நடக்கிற இன்னைக்கு ரிப்போர்ட்டிங், பர்டிகுலர்லி ஆங்கில மீடியால நடக்கிற ரிப்போர்ட்டிங் வந்து சென்சேஷனலிசம் டு தி கோர், வித்அவுட் அந்த அதுல உண்மையான பொசிஷன் என்னங்கிறது யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி செய்யும் பொழுது மத ரீதியாக ஒரு கலவரத்தை கொண்டு வரும் நிலையில் அவங்க கொண்டு நிச்சயமா. நான் ஜோதிட்ட ஒரு கேள்வி வைக்கணும், அதுக்கு முன்பாக சில தன்னிலை விளக்கத்தை ஒரு ஒட்டுமொத்த தமிழ் ஊடகத்தின் சார்பாக நான் கொடுத்தேன். நீங்க உத்தரப்பிரதேசத்தில் தலித் பெண்கள் வந்து நிர்வாணப்படுத்தப்பட்டு காவல்துறையால் அடிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ வேகமாக பரவியது. அன்றைக்கு தொடர்ச்சியான அழைப்புகள் எங்களுக்கு போன்ல கூட வந்து ஏன் இந்த தலைப்பு நீங்க எடுக்க மாட்டேங்கிறீங்க, பட் அதனுடைய உண்மைத்தன்மை ஆராயாமல் நாங்கள் அதை குறித்து செய்தி கூட போடல, அதை பற்றி விவாதத்துக்கு எடுக்கல. ஒன் திங், அந்த மாதிரி இதே மேடையில் நான் சொல்லிக்கிறேன், ஒரு மூதாட்டி, ஒரு கன்னியாஸ்திரி பாலியல் வன்முறைக்குள்ளாக்கப்பட்ட பொழுது பாஜகவை குற்றம் சொன்ன பொழுது நாங்கள் அதை கடுமையாக கண்டிச்சோம். யார் குற்றவாளி என்பது தெரியாமல் நீங்கள் அதை சொல்லக்கூடாது என்பது இதே மேடையில் கண்டிச்சோம். கண்ணை மூடிக்கொண்டு விமர்சனத்தை எறிவது மட்டுமே நோக்கம் அல்ல அப்படிங்கிறது நான் தெளிவுபடுத்தினேன் ஜோதிமணியிடம். 1984 இன்றைக்கு நவம்பர் 2 மோடி கேட்டிருக்கிறார், சகிப்புத்தன்மையை பற்றி பேசுவதற்கு காங்கிரஸிற்கு என்ன தகுதி இருக்கிறது? 84 இதே நவம்பர் 2 மறந்து விட்டீர்களா? சீக்கியர்கள் படுகொலைக்குள்ளாக்கப்பட்ட தினம் இன்று. இந்த தினத்தில் சகிப்புத்தன்மை குறித்து குடியரசுத் தலைவரை சந்திப்பதற்கு காங்கிரஸுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு கேட்டுக்கிறாரு. உங்களுக்கு அந்த தகுதி இருக்குதா? இல்ல, 84 கலவரத்தை யாருமே நியாயப்படுத்தல, காங்கிரஸ் உட்பட. அவங்க எல்லாமே இன்னைக்கு லாவை ஃபேஸ் பண்றாங்க. அந்த பிரச்சனை வந்தப்ப ஜெகதீஷ் டைட்லர் கட்சி பதவியிலிருந்தே அவரை நீக்கி இருக்கு. அதாவது ஒரு அரசியல் கட்சி, ஒரு அவர் இன்னைக்கு நீக்கப்பட்டு தான் இருக்காரு, எந்த பொறுப்புலையும் அவர் கிடையாது. அரசியல் கட்சியுடைய இதை ஞானி ஒரு விவாதத்துல மிக அருமையா சொன்னார், ஒரு அரசியல் கட்சியுடைய சித்தாந்தம் அல்ல அது. நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை, ஒரு குறிப்பிட்ட இனத்தை குறிவைத்து, பஞ்சாப்ல சீக்கியர்கள் இருக்காங்கன்னா அங்க போய் பஞ்சாப்ல உட்கார்ந்துக்கிட்டு ஒரு டெய்லி சீக்கியர்களை க்ளோஸ் பண்ணணும், டெய்லி திட்டம் தீட்டி அதற்கான துணை அமைப்புகளை உருவாக்கி அதற்காக மந்திரிகளை, எம்எல்ஏக்களை, எம்பிக்களை அனுப்பி கொலை செய்கிற ஒரு ஃபார்மேட் அல்ல அது. ரெண்டாவது, இப்ப அவர் சொன்னதை ஒட்டி நான் அவர் சொன்னது சுமந்த்ராமன் அவர்கள் சொன்னதை வச்சு சொல்ல விரும்புறேன். அவர் சொல்றாரு எல்லாருமே தேச துரோகிகள்ங்கிறாரு. இல்ல, யாரெல்லாம் பிஜேபி கேள்வி கேட்கிறார்களோ பயன்படுத்துறாரு. ரெண்டாவது, ஒரு நிமிஷம், அந்த டோன் வந்து பிஜேபியோட பாசிச டோன். யாரெல்லாம் வந்து நீங்க வந்து மோடிக்கு ஓட்டு போடலையோ நீங்க எல்லாம் பாகிஸ்தானுக்கு ஓடி போங்கன்னு சொன்னாங்க. 69% பேர் ஓட்டு போடல, முக்காவாசி அதுல பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இவங்க சொல்றபடி பார்த்தா மொத்த தமிழ்நாடு இன்னைக்கு பாகிஸ்தான்ல தான் இருந்திருக்கணும். அவர் யார தேச துரோகின்னு சொல்றாருன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றாரு. அட்மிரல் ராம்தாஸ்னு ஒருத்தர் ஒரு லெட்டர் எழுதுறாரு மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் குடியரசுத் தலைவர் அவர்களுக்கும். அந்த லெட்டர் இப்படிதான் ஆரம்பிக்குது: கனத்த இதயத்துடன் தங்களுக்கு இந்த மாண்புமிகு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கனத்த இதயத்துடன் தங்களுக்கு இந்த திறந்த மடலை நான் எழுதும் இவ்வேளையில் நம் பாசத்திற்குரிய நாடும் நாட்டு மக்களும் மிக கடுமையான சவால்களையும் நம்முடைய நல்லிணக்க பாரம்பரியத்திற்கு எதிரான அச்சுறுத்தல்களையும் சந்திக்கிறார்கள். நாடு சுதந்திரமடைந்த சில நாட்களில் 14 வயது நிரம்பிய நிலையில் இந்திய ராணுவத்தில் இணைந்தேன்.
45 ஆண்டுகளுக்கு பின்பு இந்திய கப்பல் படையின் தலைவராக பொறுப்பேற்றேன். இந்த காலகட்டங்களில் இந்திய பிரிவினையின் பயங்கரங்கள் முதல் நவீன இந்தியாவின் முற்றிலும் மாறுபட்ட டிஜிட்டல் இணைப்பு வரை இந்தியா பல்வேறு மாறுதல்களை கண்டுள்ளதை கண்டேன். இந்து மத கலாச்சாரத்தில் வளர்க்கப்பட்டவன் என்ற முறையில் நான் இந்த கடிதத்தை எழுதுகிறேன். நான் அறிந்த அனுபவித்த எனது இந்து மதம் கனிவானது, அசாதாரணமான பன்முகத்தன்மையின் மத்தியிலும் அனைவரையும் அரவணைத்து அனைத்தையும் நேசிக்கவும் மதிக்கவும் கற்றுக் கொடுத்தது. மக்களிடையே பயத்தையும் பிரிவினையையும் பரப்பி வரும் தற்போது இந்துத்துவா என்ற அடையாளத்தின் வன்முறைக்கும் சகிப்புத்தன்மை இல்லாத போக்குக்கும் என் இந்து மதம் எந்த காலத்திலும் இடம் கொடுக்கவில்லை. 14 வயதில் ராணுவத்தில் சேர்ந்து 52 வயதில் ஓய்வு பெற்ற ஒருவர் இவர்களுடைய பாதைப்படி வாழ்க்கை முழுவதுமே ராணுவத்திற்கு பணியாற்றிய ஒருவர் சேர்ந்தவர் என்பதையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆப் என்கின்ற கட்சி ஆம் ஆத்மி கட்சியை ஏற்கனவே இந்த மாதிரி விஷயங்கள் ரிப்போர்ட் ஆகும், நிறைய விஷயங்கள் ரிப்போர்ட் ஆகிறது இல்ல. நீங்க விவசாயிகள் தற்கொலைகளுக்கு நிறைய இடம் இருக்கிறது இல்ல, பாலியல் வன்புணர்கள் நிறைய நடக்குது, ரவுடித்தனங்கள் நடக்குது, நிறைய விஷயங்கள் லெஃப்ட் அவுட் ஆகுது. ஆனா செலக்டிவ் லெஃப்ட் அவுட் நான் நினைக்கல. இஷ்யூ என்னன்னா, இப்ப அவர் சொல்ற மாதிரி இங்க நடக்கல. தாத்ரி ஏன் பிரச்சனை ஆகுதுன்னா, சங்கீத் சோம் அங்க போய் கோயில்ல கூட்டத்தை கூட்டாரு, இந்துக்கள் அங்க வரல. நீங்க கடைசியா இறந்து போனவரே ஒரு இந்து நண்பருக்கு போன் பண்றாரு, அங்க இந்துக்கள் மொத்தமா போய் அந்த கொலையை நடத்தல. சங்கீத் சோம் போறாரு, சங்கீத் சோம் கலவரத்தை தூண்டுறாரு, அதற்கு பிறகு கோயில் நடக்குது. அது மட்டுமல்ல, எனக்கு ஒரே ஒரு கேள்வி, படுகொலை பிஜேபியோட எம்எல்ஏ பையனே அந்த மாபை லீட் பண்ணி அழைச்சிட்டு அவங்க முடிக்கட்டும். கட்சி என்ன நடவடிக்கை எடுத்தது? அதுல எஃப்ஐஆர் பதிவாகுது. எஃப்ஐஆர்ல அனைத்து பேரும் பிஜேபி கட்சியினர். நீங்க அத வந்து நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? இதுக்கு அவங்க தான் பதில் சொல்றாங்க. எஃப்ஐஆர்ல இருக்கு. உங்க கட்சி என்ன நடவடிக்கை எடுத்தது? உங்க கட்சி இத விரும்புதா? நீங்க வெளியில போய் நடிக்கிறீங்க. இல்ல அவர் மேல ஆக்ஷன் எடுக்க சொல்லி 606 மதக்கலவரங்கள் ஒன் பை ஒன் அவங்க டயத்தை முடிச்சிருங்க. அவங்க 606 மதக்கலவரங்கள் உத்தரப்பிரதேசத்தில் பை எலெக்ஷன் வந்தப்ப நடக்குது. அதில் 403 மதக்கலவரங்கள் அந்த பை எலெக்ஷன் நடந்த 10 தொகுதியில் நடக்குது. விளைவு என்ன? பெரும்பான்மை இந்துக்கள் வைக்கிற அந்த தொகுதியில பிஜேபி கைவசம் இருந்த தொகுதியில் இந்துக்கள் பிஜேபி தூக்கி எறிகிறார்கள். இன்னைக்கு வந்து இந்த நேரத்துல ஒரு சின்ன பிரேக் செய்யப்படுறது எல்லாமே பிஜேபி கட்சி செய்த கொலையை கர்நாடகால இருக்கிறது காங்கிரஸ் எக்ஸாக்ட்லி கொல்லப்படும் போது இருக்கிறது தவறானது. எதுக்கு நான் சொல்றேன்னாக்க, ரிப்போர்ட்டிங் இட் ஹாஸ் டு பி அப்ஜெக்டிவ். நீங்க பாஜக செய்யறது தவறு என்று மாற்று கருத்து இல்லை. பிஜேபி செய்த கொலையை சதி இருக்கிறது. ரெண்டு பேர் தப்பு பண்ணாங்க. இது நியாயம் ஆயிடாது. ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரேன். தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய வாதம் என்பது கலவரங்களாகட்டும் அல்லது இது போன்ற மத ரீதியிலான மோதல்கள், அது சாதிய ரீதியிலான மோதல்கள் நிமித்தமாக நடைபெறக்கூடிய படுகொலைகளாகட்டும், அங்கே யாருடைய ஆட்சி நடைபெறுகிறது என்ற ஒரு கேள்வி பிரதானமாக வைக்கப்படுகிறது. இந்த வாதம் எந்த அளவிற்கு ஏற்புடைய வாதம்? குற்றவாளிகள் அல்லது குற்றத்தில் ஈடுபடுகிறவர்கள் யார் என்பதை கண்டறிந்து அவர்களுக்கான ஒரு இயக்க பின்னணியோ அல்லது அவர்களுக்கான ஒரு சாதிய பின்னணியோ அரசியல் பின்னணியோ இருந்தால் அந்த அரசியல் கட்சி என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறது என்ற கேள்வி இங்கே எழுப்பப்படுவதில் தார்மீக உரிமை இல்லையா என்ற கேள்வியும். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பொழுது அந்த மாநிலத்தில் பாஜக ஆட்சி தானே இருந்தது. முற்று முழுவதுமாக பாஜக மட்டுமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுமா அதற்கு என்ற கேள்வியும் இயல்பாகவே இங்கே எழுகிறது. பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.